Hi everyone, welcome to ICTF. Today we'll learn about absolute cell reference in MS Excel Part 2 for Grade 10 ICT. Let's get started. Okay guys, so இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது Grade 10 ICT. ஸ்ரீலங்கன் Grade 10 ICT சிலபஸ்ல இருக்க போற எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படி என்ற ஒரு டாபிக், ஒரு யூனிட் டாபிக். இந்த டாபிக்ல நாங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நிறைய விஷயங்கள் பற்றி கதைச்சிருந்தோம். ஸ்பெசிஃபிக்கா இந்த வீடியோ செஷன்ல பார்க்க போறது அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் என்றால் என்ன, ஏன் இந்த அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸை யூஸ் பண்றோம்ன்ற மாதிரி பார்க்க போறோம், அதை எப்படி ப்ராக்டிக்கல் வைஸா யூஸ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஸோ அதை பற்றி உங்களுக்கு பேசிக்ல இருந்து நான் சொல்ல வேணும்னா இந்த ஸ்லைட்ல எல்லா விஷயமுமே நான் இன்க்ளூட் பண்ணி இருக்கிறேன். அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் அப்படின்றா என்னன்னு சொன்னால், நார்மலா நாங்கள் மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல்ல ஒரு செல் எடுப்போம். செல்ன்றது கலம், ஒரு சின்ன பாக்ஸ். அந்த பாக்ஸுக்கு நாங்கள் பேர் வைக்க வளமையா அப்படி வைப்போம். C2 அண்டுவோம், A2 அண்டுவோம், A33 அண்டுவோம், whatever, A4 அண்டுவோம், சில நேரங்களில் D20 அண்டுவோம். ஏதோ ஒரு செல்லுக்கு நாங்க சாதாரணமாக ஒரு பேரை வைக்கிறது வளமை. இப்ப அதை ஒரு உண்மையான பிராக்டிக்கலா பார்க்கணும் சொன்னாலும் நாங்க பார்க்கலாம். இது மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல். இந்த எக்ஸெல்ல நான் ஒரு செல்ல கிளிக் பண்ணா அந்த செல்லுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு. இப்ப இந்த செல் வந்து G11. இதை கிளிக் பண்ணா I3. ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு நேம் இருக்கு. ஸோ அப்படி சாதாரணமாக நாங்க சொல்லுற நேம் எப்படி சொல்லுவோம்டா ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ் சொல்லுவோம். அது என்ன ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ்டா, கொலம் நேம் அடுத்தது ரோ நேம் ரிலேட்டிவா எடுக்க. கொலம் நேம் உங்களுக்கு ஆங்கில எழுத்துக்கள், அதாவது ஒரு அல்பபெட் லெட்டரால வரும், ABCD whatever. ரோ இன்ட நம்பர்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா 1 2 3 என்று சொல்லி ஒரு நியூமரிக் வேல்யூவா வரும். இது ரெண்டின் கம்பினேஷனும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸை வகை குறிக்கும். இது சிம்பிளா அங்கள் எல்லாருக்குமே தெரியும். மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல் படிக்கிறார்கள், மேபி ஒன்றும் தெரியாதாக்களுக்கு கூட இது ரஃப்பான ஒரு ஐடியா, தட்ஸ் இட். ஆனால் டாலர் சைன்ன்றதை நாங்கள் யூஸ் பண்ணலாம். மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல்ல டாலர் சைன்ன்றது யூஸ் பண்றது வளமை. அதை பற்றி இந்த வீடியோ செஷன்ல தான் நாங்கள் கவர் பண்ண போறோம், ஸ்டார்ட் பண்ண போறோம். டாலர் சைனை யூஸ் பண்ணிக்க நாங்கள் 3 விதமாக அந்த டாலர் சைனை யூஸ் பண்ணலாம். சில நேரங்கள்ல இப்படி இருக்கலாம், அதாவது வந்து ஒரு நம்பருக்கு முன்னுக்கு டாலர் சைனை போடலாம். நார்மலா எங்களுக்கு தெரிய வேணும் என்னென்றால், ஆங்கில எழுத்துக்களை வகை குறிக்கிற இந்த எச்ன்றது ஒரு கொலம், அதாவது நிலைக்குத்தான பகுதிகளுக்குத்தான் நாங்கள் ஆங்கில எழுத்தை நாங்கள் வகை குறிக்கிற நாங்கள் எங்க எக்ஸெல்ல. சோ எச்ன்றது என்ன, கொலம். இந்த 2ஆம் நம்பர்ன்றது ஏன் போடுறோம், 1 2 அந்த கிடையாவார பகுதிகள், அந்த 2. இந்த 10ன்றத ரோ என்று சொல்லுவோம். சோ Hன்றது கொலம் என்றும் 2ன்றது ரோ என்று ஞாபகப்படுத்தலாம். இப்ப நீங்க சிம்பிளா உங்களோட மைண்டுக்கு ஒரு ஐடியா எடுக்கலாம். CR ஆர்டர்ல தான் எப்பவுமே ஒரு ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ் இருக்கு. முதல் கொலம், அடுத்தது ரோ. இனி வருவோம், ஒரு ரோவுக்கு முதல் டாலர் சைன் இருந்தால் அதை சொல்லிக் கொள்றது ரோ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். என்னது ரோன்னு கண்டுபிடிச்சனா, நம்பர் வாரது உண்மையில ரோ. CR ஓடர் ஆர்ன்றது ரோ தானே. அந்த ரோவுக்கு முன்னுக்கு டாலர் சைன் இருந்தால் அது வந்து ஒரு ரோ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். இதே நாங்கள் H என்று சொல்றது கொலம். கொலம் என்று என்னது சொல்ற, நாங்கள் ஆங்கில எழுத்துக்கள் இருக்க போற அந்த நிலைக்குத்தான, that means vertical parts. சோ இந்த நிலைக்குத்தான பகுதியா கன்சிடர் பண்ற Hன்றதுக்கு முன்னுக்கு டாலர் சைன் போட்டால் அதை சொல்லுவோம் கொலம் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். அப்ப இதுல கிரேட் 10 சரி 11 சரி எல்லாரும் பிளவுற இடம் என்னண்டா, எது கொலம் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ், எது ரோ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் எங்களுக்கு தெரியாது. சோ அது எங்களுக்கு தெரியும், எது கொலம் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ், எது ரோ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ்ன்றதுல பிளவிடுவோம். அப்ப நீங்கள் ஈஸியா ஞாபகப்படுத்தலாம் அப்படி என்று சொல்லி சொன்னால், எங்கள்கிட்ட CR ஆர்டர் இருக்கு. சோ CR ஆர்டர்ன்றது எதை பற்றி கதைப்போம்னா, முதலாவது கொலம் அடுத்தது ரோ.
கொலம் என்று சொல்ற இந்த ஆங்கில எழுத்துக்கு முன்னால டாலர் சைன் வந்தா அது கொலம் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். இது ரெண்டாவது இங்க இருக்கு. முதலாவது பாத்தீங்கன்னா நம்பர் வாரது ரோ. ரோக்கு முன்னுக்கு டாலர் சைன் இருந்தா ரோ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். இந்த ரெண்டு வடிவங்களும் உங்களுக்கு தெரிய வரும். சில நேரங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் ஆங்கில எழுத்துக்கு முன்னுக்கும் டாலர் சைன் வரலாம், நார்மலா நம்பருக்கு முதல்ல டாலர் சைன் சேர்ந்து வரும். ரெண்டும் சேர்ந்து வார சந்தர்ப்பங்கள்ல ரோ அண்ட் கோலம் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் சொல்லுவோம். இத கொமனா அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் என்றே சொல்லிடுவாங்க. உண்மையில சொல்லிக்க நாங்கள் ரோ அண்ட் கோலம் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ், ரோவும் கோலமும் சேர்ந்து வந்தா ரோ கோலம் என்று சொல்லி ரெண்டா பிரிக்கலாம். அல்ல சில இடங்களை சொல்லுங்க கோலம் ரோண்டுவாங்க. அது ரெண்டும் இருக்கிறதுங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் நார்மலா ரோ அல்லது கோலம் என்றதுக்கு முன்னுக்கு டாலர் சைன் வருது, சிஆர் ஓர்டர்ன்றதான் எங்களுக்கு முக்கியம். அப்ப இதுல எங்களுக்கு எப்படி கேள்வி வரலாம்? சோ இதை நாங்கள் ஒரு கன்சிடர் பண்ணி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சின்ன ஒரு ப்ளூ கலர் ஸ்கிரீன் ஒன்று இதுல எடுக்கிறேன். நார்மலா ஒரு கலர் ஒன்று மார்க் பண்றேன். இதுல நான் 2-3 அட்ரஸ் தரேன். ஒன்று வந்து D2, அடுத்தது டாலர் சைன் D2, அடுத்தது $2, அடுத்தது டாலர் சைன் D, டாலர் சைன் D, டாலர் சைன் 2, அடுத்தது D2 டாலர் சைன், அடுத்தது வருவோம் டாலர் சைன் D2 டாலர் சைன். இதுல எந்த செல் ரெஃபரன்சஸ் சரியான விதத்தில வகை குறிக்கப்பட்டிருக்கு? இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். சோ கிரேட் 10 இருக்கலாம், 11 இருக்கலாம். உங்கள்ட்ட எப்படி ஒரு MCQ கேட்கலாம்டா, இதுல எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 6 வகையான செல் அட்ரஸஸ் தந்திருக்கேன். இதுல எது சரியான செல் ரெஃபரன்ஸ், எது பிழையான செல் ரெஃபரன்ஸ் மேபி எங்கள்கிட்ட கேட்கலாம். அப்ப எங்களுக்கு ஒரு ஐடியா தெரிய வேணும் எந்தெந்த வடிவங்கள்ல சரியானதுகள் இருக்கு, பிழையானதுகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எப்பவுமே ஒரு டாலர் சைன் என்றது ஆங்கில எழுத்துக்கு முன்னுக்கு இருக்கலாம், அப்படி இல்லை என்று சொன்னால் இலக்கத்துக்கு முன்னுக்கு இருக்கலாம். particular dollar sign can be exist in the previous, that means the before sign of alphabet letter, otherwise a number. இது ரெண்டையும் விட வித்தியாசமா வந்தால் பிழை. இப்ப D2 என்றது ஒரு ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ், so that will be considered as a relative cell reference. This one will be correct. முதலாவது சரி. ஏன் சரி என்று சொல்றேன்டா, இங்க டாலர் சைன் இல்லாமலும் இருக்கலாம். ரெண்டாவது பார்த்தோம்னா the particular dollar sign in exists before the particular alphabet letter. ஒரு ஆங்கில லெட்டருக்கு முன்னுக்கு அந்த டாலர் சைன் இருக்கு, இது சரி. பிழை என்று சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. பிகாஸ் இதை நாங்கள் சொல்லுவோம் CR ஓர்டர்ல கொலம் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் என்று சொல்லுவோம். சோ இது எங்களுக்கு ஒரு சரியான வடிவமா இருக்கு. இப்படி நாங்கள் எது சரி எது பிழை என்று கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட்டை ஃபாலோ பண்ணலாம். சோ இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு லாஸ்டா இருக்கிற 4 கேள்வியும் பார்ப்போம், சரியா பிழையாண்டு. சோ இது செய்யணும் என்று சொன்னால் நாங்கள் நார்மலா இதுல $2 என்றது உண்மையில சரி. என்ன நம்பருக்கு முன்னுக்கு டாலர் சைன் இருந்தா அது சரி, ஸ்பெசிபிக்கலி அது ஓகே. டாலர் சைன் D, டாலர் சைன் 2 ஆல்ரெடி நாங்க சொன்ன மாதிரி ரோ அண்ட் கோலம் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ், அது ஓகே. இப்ப 2ஆம் நம்பருக்கு பின்னுக்கு டாலர் சைன் போடுறதுன்ற வளமை இல்லை. உண்மையில இந்த கடைசிக்கு முதல் உள்ள கேள்வி பிழை. ரீசன் பாத்தீங்கன்னா நம்பர் நியூமரிக் வேல்யூக்கு பிறகு டாலர் சைன் போடுகிறார். லாஸ்டிலையும் அதே டிஃபரன்ஸ் தான், நம்பருக்கு பிறகு நீங்கள் டாலர் சைன் போடலாம், யூஸ் பண்ணலாம். சோ ஒரு MCQ எப்படி வரலாம் என்று நாங்கள் இதுல செய்திருக்கிறோம். இதுல இருக்கிற ஐடியா ஃபுல்லா, தட் மீன்ஸ் இந்த டிராயிங்ஸ் ஃபுல்லா கிளியர் பண்றோம். சோ இந்த ஸ்லைடில இருந்து இதை விட வேற கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலாது. இவ்வளவுதான் மெயினான ஐடியா. டாலர் சைன் எப்ப பாவிக்கிறது? இப்ப உங்களுக்கு ஒரு ரஃபான ஐடியா வந்திருக்கும். அப்சல்யூட் அட்ரஸ் என்ன, டாலர் சைன். இனி அடுத்த கேள்வி, டாலர் சைன் ஏன் பாவிப்பான்? சம்பந்தம் இல்லாம நாங்க படிச்சிட்டோம், ஓகே இப்படி இருக்கு, ஏன் டாலர் சைனை பாவிக்கிறது?
டாலர் சைன்ன்றது ஏன் பாவிக்கிறோம்டா ஒரு பெருமானத்தை மாறாமல் வச்சிருக்கிறதுக்கு. கீப் a fixed value in formulas. சமன்பாடுகளின் போது சில பெருமானங்களை மாற்றமடையாமல் பேணுவதற்காக இந்த டாலர் சைனை பயன்படுத்துறோம். பிராக்டிகல் செய்து பார்ப்போம். அவாய்ட் சேஞ்சிங் த இம்பார்ட்டன்ட் செல் ரெஃபரன்ஸ். சில ரெஃபரன்ஸ் மாறாமல் இருக்க வேணும், அதாவது சில பெருமானங்கள் மாற்றமடைய கூடாது என்பதற்காக இதை பயன்படுத்துறோம். சேவ் டைம் வென் காப்பியிங் ஃபார்முலாஸ். சில சமன்பாடுகளை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கல நேரத்தை மீதப்படுத்துறதுக்காக பயன்படுத்துறோம். இம்ப்ரூவ் அக்யூரசி இன் கால்குலேஷன்ஸ். கணித்தல்களின் போது வினைத்திறனை அதிகமாக்குறதுக்கு பயன்படுத்துறோம். இது உங்களோட எக்ஸ்ட்ராவான நாலேஜுக்கு எக்ஸாமில் வராது. தட் மீன்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த சொல்றேனே தவிர இந்த பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸாமில் வராது. கீ பாயிண்ட்ஸ் என்ன சொல்லணும்னு சொன்னால் இந்த டாலர் சைன்ன்றது லாக் ரோ காலம் ஓ போத். சில விஷயத்தை லாக் பண்ணி வைக்கத்தான் டாலர் சைன் பாவிக்கிறதாம். ஒரு பிராக்டிகல் செய்துட்டு நாங்கள் இங்கே வந்தோம்னா உங்களுக்கு விளங்கும். ஸோ தென் இந்த சென்டென்ஸ் சிலது நான் ரீட் பண்றேன், இது உங்களுக்கு தேவையில்லை, எக்ஸாம் பர்பஸ்ல தேவையில்லை, பட் இந்த ஸ்லைட்ல இருக்கிறபடியால நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பாரு. An absolute cell reference is a cell reference that does not change when the formula is copied or filled to another. அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ்ன்றது சில விஷயத்தை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க மாற்றமடைய கூடாது என்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு என்ன சொல்றது ஒரு ஐடியா. தட்ஸ் இட். It is created by placing a dollar sign before the column letter or the row or the both. ஒரு கொலமுக்கு முன்னுக்கு வரலாம், ரோவுக்கு முன்னுக்கு வரலாம், அல்லது ரெண்டுக்கு முன்னுக்கு வரலாம். ஒரு நாளும் பின்னுக்கு போட முடியாது. தட்ஸ் இட். இப்ப இதுல இருக்க போற எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு நாங்கள் இந்த செல் அட்ரஸ இப்படி ஒரு பிராக்டிஸ் ஒன்று செய்து பார்ப்போம் எல்லாரும். இப்ப நான் என்ன செய்யணும்னா மெயினா நான் இந்த இடத்துல ஒரு எக்ஸல் ஷீட் ஒன் பண்ணிட்டு, இப்ப இதை நான் இதிலேயே செய்யாமல் என்ன செய்ய போறேன், ஒரு எக்ஸல் ஷீட் ஒன் பண்ணிட்டு இந்த எக்ஸல் ஷீட்ல அவுட்புட் எடுத்து பார்ப்போம் என்ன நடக்குது. நாங்கள் செய்ய போற பிராக்டிக்கல் என்ன பர்பஸ் என்றால் ஒரு ரெட் கலரால ஹைலைட் பண்றேன் உங்களுக்கு விளங்கும். இந்த கேள்விதான் செய்ய போறோம். என்ன செய்திருக்கிறேன் நான் இதுல நம்பர் ஆஃப் பென்ஸ், எத்தனை பென், நார்மலா எழுதுற பேனே இருக்குதான பென், எத்தனை பென் என்னட்ட இருக்குன்னு சொல்லி இங்காலி சைட்ல இருக்கு பாருங்க. 10, 34, 67, 45, 23, 32. தட்ஸ் இட். 10, 34, 67, 45 டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் பென் உங்கள்ட்ட இருக்கு. ஒரு பென்னின் விலை வந்து 15 ரூபா, 15 rupees ஒரு பென்னின் பிரைஸ். இப்ப நான் என்ன செய்யணும்டா இதுல டோட்டல் பிரைஸ கண்டுபிடிக்கணும். இதுதான் என் பர்பஸ். ரைட். நாங்கள் இப்ப இந்த டோட்டல் பிரைஸ் கண்டுபிடிக்கணும்டா என்ன செய்யறது, இதுக்கு என்ன ஈக்குவேஷன் நாங்க டைப் பண்ணலாம். சோ இங்க நான் இதை ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு நான் ஒரு ஈக்குவேஷன் டைப் பண்ணி பாப்போம் சரியா வருமோ. சோ டோட்டல் பிரைஸ்ல நான் ஈக்குவல் டைப் பண்ணிட்டு எந்த செல்ல பெருக்க வேணும், நம்பர் ஆஃப் பென்ஸ். பாருங்க நம்பர் ஆஃப் பென்ஸ் நான் பெருக்கினேன். இதை கிளிக் பண்ணிட்டு பெருக்கலுக்கு என்ன குறியீடு பாவிக்கிறாங்க, ஒரு ஆஸ்ட்ரிக் போட்டவன்டா விளங்கும் உங்களுக்கு. என்ன ஆஸ்ட்ரிக் போட்டவன் சொன்னால் அது பெருக்கல் அடையாளம். பிறகு இதுல D4 கொடுப்போம். கொடுத்துட்டு C4ஐயும் D4ஐயும் பெருக்கினால் உங்களுக்கு 150 வந்திருக்கு. இப்ப 150 ருபீஸ் தானே. அப்ப நான் 2 0வையும் ஆட் பண்ணிட்டு எல்லா செல்லுக்கும் அதை நான் ரீப்ளேஸ் பண்ணிவிடுறேன். ஸோ எல்லா இடம் அப்படி வேற 150 ரூபா தான் என்னவா இருக்க போது 10 பென்னின் விலை. ஸோ இதுல நான் ஈக்குவேஷன் டைப் பண்ணது உங்களுக்கு ஓகே. இப்படி ஒரு ஈக்குவேஷன் நாங்க டைப் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு 150 ரூபான்னு வந்திருக்கு. அதாவது 10 15 பெருக்கி எங்களுக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கு. சோ இந்த இடத்துல நான் ஒரு ஈஸியான வழியை மெயின்டைன் பண்ணணும் என்றால் ஒவ்வொரு முறையும் நான் இந்த ஈக்குவேஷனை டைப் பண்ணி கொண்டு இருக்கலாம். அப்ப என்ன செய்வேன் என்றால் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு நான் இந்த பாக்ஸின் ஃபில் ஹேண்டில் என்று சொல்ற கீழ் மூளை, இந்த கீழ் மூளை பகுதியை கிளிக் பண்ணி அப்படியே ஃபுல்லா இங்க மட்டும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவேன், இழுப்பேன். நான் யோசிப்பேன், நான் இதை ட்ராக் பண்ணிக்க விட சரியா தானே வர வேணும். 10 15 பெருக்கினா 150, அப்ப 34 15 பெருக்கினா அதுல விட வரும். ஆனா வரையில அப்ப சரியா விட வந்திருக்கும். எப்பண்டா எல்லாத்துக்கும் பெருமானம் நான் 15 போட்டிருந்தால் விட சரியா வந்திருக்கு. என்ன நடக்கும்டா நான் இந்த செல்லையும் இந்த செல்லையும் பெருக்கி விட இங்க
அதே மாதிரி இங்கேயும் பெருக்கி விட இங்க, இதையும் பெருக்கி விட இங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நான் இதுல ஒன்றையுமே மென்ஷன் பண்ணாட்டிக்கு அது 0 ஒன்றே காட்டு. அவர் அப்படி யோசிக்கிறார்ன்றதுக்காக நான் ஒவ்வொரு முறையும் 15 ரூபான்றதை போட்டு கொண்டு வரையலாம். அப்ப இதுல நான் ஒரு சின்ன ஒரு முடிவு எடுக்கணும். அப்படி என்றால் நான் இதை டைப் பண்ண போற ஆன்சரை மட்டும் நீங்கள் பாத்தீங்கன்னா விளங்கும். நான் இதுல ஒரு அரோ மார்க் கொண்டு உங்களுக்காக மார்க் பண்ண போறேன். அதாவது இந்த செல்லில என்ன ஈக்குவேஷன் எழுதி இருக்கிறேன். இந்த செல் என்று சொல்ல வாரது என்ன செல்லா இருக்கு உங்களுக்கு? E4. E4 என்ற செல்லில நான் ஒரு ரெட் கலரால் எழுதினா உங்களுக்கு விளங்கும். E4 என்ற செல்லில அதாவது ஈக்குவல் போட்டு என்ன ஈக்குவேஷன் எழுதினான்? நான் எழுதின ஈக்குவேஷன் என்னன்னு சொன்னால் C4, அதாவது C4 என்ற செல்ல நான் மல்டிப்ளை பண்ணினான் D4 என்ற செல்லால். இது சரி, இந்த ஈக்குவேஷன் எங்களுக்கு சரி. இப்ப கம்ப்யூட்டர் எப்படி யோசிக்கும்டா, இதே ஈக்குவேஷனை நான் எங்க கொண்டு பேஸ்ட் பண்ண போறேன்? டிராக் பண்ணி டிராப் பண்ணி E5ல பேஸ்ட் பண்ண போறேன். சோ E5ல இதே ஈக்குவேஷனை பேஸ்ட் பண்ணிக்கு எங்களுக்கு என்ன நடக்கும்டா, E என்றது அதே மாதிரியே எங்களுக்கு வந்திருக்கு. ஈஸியா மேப் பண்ணலாம் பாருங்க. நான் இதுல பென்சில் டூல் எடுத்து உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இங்க E என்றது E என்றே மாறி இருக்கு. இங்க 4 என்றது 5 என்று மாறி இருக்கு. அப்ப நாங்கள் எப்படி ஒப்பிட வேண்டும்னா, ஆங்கில எழுத்தில எந்த ஒரு மாற்றமும் இல்லை, நம்பர் மட்டும் ஒன்று கூடி இருக்கு. அப்ப இப்படி ஒரு செல்லில எப்படி அந்த செல்லை காப்பி பண்ணினா மாறும்? ஆங்கில எழுத்திலே எந்த ஒரு மாற்றமும் வராது, நம்பர் ஒன்றாலே அதிகரிக்கும், அவ்வளவுதான் வேறு. சோ இங்க 4 என்றது எங்களுக்கு இதுல எங்களுக்கு 5 என்று வரப்போது, அவ்வளவுதான். ரைட். சோ ஒரு அரோமாக்களை மார்க் பண்றது உங்களுக்கு ஈஸியா விளங்கும். இந்த 4 என்றது 5 என்று மாறும். அதே மாதிரி ஆங்கில எழுத்திலே எந்த ஒரு மாற்றமும் வராது, எங்களுக்கு நம்பர் ஒன்றால கூட வரும். அப்ப C4 என்றது உண்மையிலே ஆங்கில எழுத்துல எந்த ஒரு சேஞ்சும் வராமல் 4 என்றது 5 மாறும். நடுவில் இருக்க போற குறியும் எந்த ஒரு மாற்றத்துக்கும் உட்படாது. D என்ற ஆங்கில எழுத்துல எந்த ஒரு மாற்றமும் வராது. 4 என்றது 5 மாறும். இப்ப கம்ப்யூட்டர் எப்படி யோசிக்கும்டா, C5 D5 பெருக்க வேணும். C5 என்றது 34, D5 என்றதுல ஒன்றும் இல்லை என்றா 0 என்னத்த 0 பெருக்கினாலும் எங்களுக்கு விட 0.00. அப்ப கம்ப்யூட்டர் யோசிச்சது சரி, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணின விட பிள்ளை. இப்ப நாங்கள் என்ன செய்யணும்டா, இப்படித்தான் மாற்றம் நடக்க போகுது. ஒவ்வொரு செல்லுக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் நடக்க போகுது. ஒரு நாளும் இவரை மாறவிடக் கூடாது. அதாவது D4 என்றவரை நாங்கள் எந்த ஒரு மாற்றத்துக்கும் உட்படுத்த கூடாது. அப்ப நான் இதுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் போட்டா உங்களுக்கு புறங்க D4 மாறவிடக்கூடாது. D4 மாறக்கூடாதுன்றது சரி. நாங்கள் இப்படி கீழே காப்பி பண்ணி கொண்டு வரைக்க D என்றது ஒரு நாளும் மாறாது, அது பிரச்சனை இல்லை. D என்றது மாற போறது இல்லை, ஆங்கிலத்து மாறாது. ஆனால் இதை காப்பி பண்ணி போடைக்க இந்த 4ஆம் நம்பர் 5ஆம் நம்பரா மாறுது. இந்த 4ஆம் நம்பர்ன்றது 5ஆம் நம்பரா மாறுறதுதான் பிரச்சனை. இதுலயும் D4 வந்திருந்தா எனக்கு விட சரியா வந்திருக்கு. சோ இந்த இடத்துல நாங்கள் அந்த 5ஆம் நம்பரை போனபடியாதான் பிரச்சனை வந்தது. இந்த ஈக்குவேஷன் எப்படி மாத்தி விடுவோம் என்று சொன்னால், சமன் டைப் பண்ணி C4 என்றது அப்படியே வச்சிருப்போம். அதுல எந்த ஒரு சேஞ்சையும் கொடுக்க மாட்டோம். இதுல ஒரு அஸ்ட்ரிக் அடையாளம் ஒன்றை போட்டுக்கொள்வோம். போட்டுட்டு D4 இருக்குதானே, அதுல டிஏயும் அப்படியே மென்ஷன் பண்ணுவோம். இந்த டொலர் சைன் ஒன்றை கொண்டு வந்து உள்ளே எடுக்க போறோம். டொலர் சைன் போட்டு 4 போட போறோம். இப்படி எழுதுறதால எங்களுக்கு என்ன நன்மை, என்ன நடக்கும் என்று பார்த்தால், இந்த 4ஆம் நம்பர் ஒரு நாளும் மாறாது. அப்ப மேபி உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம் சில நேரங்கள்ல. E4 எனும் கலத்தில், இன் E4 செல் எங்களுக்கு இருக்கிற சமன்பாடு என்னவா இருக்கும் என்றால், C4 தர இதுல D என்று போடுறேன், டொலர் சைன் போட்டுக்கொள்றேன், 4ஆம் நம்பர் போடுறேன். இதுதான் உங்களோட கேள்வி என்று வையுங்கள். சரி, கொஞ்சம் இந்த 4ஆம் நம்பர் எங்களுக்கு இப்போ ஓகே, 4ஆம் நம்பர் இந்த சமன்பாடு உங்களுக்கு தந்தாச்சு. நான் உங்கள்ட்ட கேட்கிற கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், இதே சமன்பாட்டை நான் என்ன செய்ய போறேன் என்றால், E6க்கு காப்பி பண்ணினால்
E6ல காப்பி பண்ணினால் என்ன சமன்பாடு விடையாக வரும்? இதான் கேள்வி. எப்படி E4ல C4 into D $4 என்ற சமன்பாடு டைப் பண்ணியாச்சு. நான் கேட்கிறது இதே சமன்பாட்டை E6ல காப்பி பண்ணினால் என்ன விட வரும்? இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? E6ல காப்பி பண்ணால் என்ன விட வரும்ன்றா நாங்க சிம்பிளா ஐடென்டிஃபை பண்ண வேணும். ஒரு ப்ளூ கலர் இங்க் கொண்டு எடுக்கிறேன் பாருங்க. இதுல ஆங்கில எழுத்துல எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. E வந்து ஈயாவே இருக்கு. 4ஆம் நம்பர் இங்கே 6ஆம் நம்பரா வருது. என்ன நடக்குது? ட்ரெண்ட் அதிகரிக்குது. இப்ப இங்க எண்கள் தொடர்பான ஒப்பீடுகளை செய்யக்குள்ள நாங்கள் கூட்டல் அல்லது கழித்தல தான் செய்யணும். 4க்கும் 6க்கும் என்ன வித்தியாசம்? ட்ரெண்ட் கூடுது. பிறகு மாறி பெருக்கல் பிடித்தல் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். கூட்ட வேணும் அல்லது கழிக்க வேணும். ட்ரெண்ட் கூடுது. அப்ப இதை வச்சுக்கொண்டு நீங்கள் விடைக்கு பெறலாம். என்ன சமன்பாடு வருமெண்டா ஆங்கில எழுத்துல மாற்றம் இல்லை. நீங்களும் இங்க C என்று எழுதலாம். நம்பர்ல 2 கூடுது. 4 இருந்தா இங்க 6 போடுங்க. 2 கூட்டுங்க. பெருக்கல் அடையாளத்தை அப்படியே பார்த்து எழுத வேணும். ஆங்கில எழுத்துல மாற்றம் இல்லை. D பார்த்து எழுத வேணும். எனித்தான் முக்கியம். டொலர் சைனுக்கு பக்கத்தில ஒரு நம்பர் வந்துட்டு என்றால் அதை பாடி யோசிக்க கூடாது. டொலர் சைனுக்கு பக்கத்திலே ஒரு ஆள் இருந்தால் அவரை எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நாங்கள் பார்த்து எழுத வேண்டும். சோ இந்த கேள்வி இந்த விடை என்னவா இருக்கும்? E6ல என்ன சமன்பாடு வரும் என்றால் E6 தர D $4 என்றது விட. இப்படி எழுதினதால என்ன நன்மை எங்களுக்கு? அந்த 4ஆம் நம்பர் மாறாமல் அதே பெருகுபட்டு கொண்டு வருவர். இதுதான் மெயினான ஐடி. சோ இந்த இடத்துல நான் சிம்பிளா ஒரு விஷயம் மட்டும் சொன்னேன். சோ இப்ப நாங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவோம். ஒன்றும் வேண்டாம். இப்ப நான் யோசிக்கிறேன் எனக்கு இந்த பெருக்கல் சம்பந்தமான டேபிள் எஃபிஷியண்டா வேணும். பட் கோடிங் டைப் பண்ணிக்கே நான் என்ன செய்வேன்டா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவோம். ஒன்றும் வேண்டாம். இதை டைப் பண்ணிக்கே நான் என்ன செய்வேன்டா ஈக்குவல் டைப் பண்ணிட்டு இங்க இருக்க போற C4 அப்படியே தர அடையாளம் போட்டு இதுல D4. இப்பதான் நான் ஒரு விஷயத்தை யோசிப்பேன். D4 என்று போட்டுட்டு டிராக் பண்ணினா இந்த 0 என்ற வேல்யூவும் சேர்ந்து வந்துடும். அப்ப இந்த 4ஆம் நம்பருக்கு முன்னுக்கு ஒரு டொலர் சைனை போடுவோம். டொலர் சைனை போடுறதால விட மாறுமோ? மாறாது. டொலர் சைன் ஏன் கொடுக்கிறோம்டா பிறகு வாராக்கள் சரியான விதத்துல வரணும்ன்றதுக்கா. சோ என்ன பண்ணுங்க, உங்களுக்கு 150 வந்திருக்கு. இப்போ ஓகே, இனி இது அப்படியே டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி முடிச்சீங்களா இப்ப விட சரியா வருவாங்க. இப்ப மட்டுமே சரியா வந்தது. நாங்க டொலர் சைன் யூஸ் பண்ணின படியால இங்க இருக்கிற செல் எல்லாம் மாறிக்கொண்டு வந்தது. ஆனால் இந்த செல் மாறல. இப்ப சிம்பிளா நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். இப்ப நான் உண்மையில டைப் பண்ணின சமன்பாடு என்ன? இந்த இடத்துல டைப் பண்ணி காட்டணும் உங்களுக்கு. E2 தானே எங்கட செல். இல்ல மாறி சொல்றனும் E4. சாரி, E4 என்ற செல்லில நான் எழுதின சமன்பாடு என்னன்னு சொன்னால் C4 என்ற செல்ல பெருக்கி இருக்க வேணும். பெருக்கல் அடையாளம் போடுவோம். பெருக்கல் அடையாளம் போட்டுக்கொள்ளும். C4 பெருக்கி இருக்க வேணும். என்னத்தோடு பாத்தீங்கன்னு சொன்னால் D4. பட் நான் டொலர் சைன் தான் போட்டேன். நான் டொலர் சைன் போட்டு இதுல 4 என்று போட்டாச்சு. இது சரி. இப்ப நான் கேட்கிறேன் இந்த செல்லில என்ன சமன்பாடு வந்திருக்கும்? அப்ப இந்த செல்லுக்கு என்ன பேர்? E9. E9 என்ற செல்லில என்ன சமன்பாடு வந்து எனக்கு சரியான விட வந்தது? இதான் உங்களோட கேள்வி. சோ இப்படி கேள்வி கேட்டா அப்ப கேள்வி எப்படி கேட்கலாம்? E4 எனும் கலத்தில் C4 into D $4 எனும் சமன்பாடு தரப்பட்டுள்ளது. இந்த சமன்பாட்டினை E9 எனும் கலத்தில் பிரதியிட்டால் எவ்வகையான சமன்பாடாக மாற்றமடையும்? So English medium, in C4 cell, sorry, in E4 cell, the equation is given by C4 into D $4. So write the appropriate equation once the same equation is copied in cell E9. என்ன விட? So இப்ப நீங்கள் இதன் ஆன்சரை கண்டுபிடிக்க வேணும். இதுக்கு எப்படி ஒரு ஆன்சர் வந்திருந்தால் சரியான விட வந்திருக்கும். இதுதான் உங்களோட கேள்வி. So இதுக்கு இந்த ஆன்சர் நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? சோ இந்த இடத்துல நாங்கள் ஈக்குவேஷன் எப்படி வரும்? இதுதான் எங்களோட கேள்வி. அப்ப இதை நான் ஒரு ரெட் கலரால உங்களுக்கு நோட் பண்ணி கொண்டு வரேன். E என்று சொல்லி ஒரு செல் தந்திருக்கிறேன். இங்க E4ல இருக்கிற ஈக்குவேஷனை E9க்கு மாத்தினால் என்ன? 2 பேர் தான் இருக்கிறோம். ஒன்று வந்து இங்கிலீஷ் லெட்டர், அடுத்தது வந்து நம்பர்.
இங்கிலீஷ் லெட்டர்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்ப நீங்களும் இங்க இருக்க போற இங்கிலீஷ் லெட்டரை பார்த்து எழுத வேண்டியதான வேற இ அடுத்தது டி. அப்படியும் நடுவில் இருக்க போற பெருக்கல் அடையாளமும் மாறாது, அப்படியே எழுதலாம். இனி இந்த இங்கிலீஷ் லெட்டரை விட நம்பர் இருக்குல்ல, நம்பர்ல 4க்கும் 9க்கும் என்ன ரிலேஷன்? 4ஓட 5 கூட்டினால் 9. சோ 5 ஆட் பண்ண வேணும் அந்த 4ஓட. இங்க 5 ஆட் பண்றீங்களா என்ன மீனிங்? இங்க +5 இதுல என்ன கஷ்டம்? +5 இருக்கு. இங்கேயும் நீங்க +5 ஆட் பண்ணுங்க. 4ஓட 5 கூட்டினா 9 தானே வரப்போகுது. 9. இனி டொலர் சைனுக்கு பக்கத்துல இருக்கிறவரை மாற்றக்கூடாது, அப்படியே பார்த்துடுவோம். டொலர் சைன் இருந்தால் அவரை நாங்கள் மாற்றத்துக்கு உட்படுத்தக்கூடாது. இப்ப நீங்களும் நோமலா பாருங்க, C9ஓட D4 தான். டொலர் சைன் இருந்தா சும்மா நாங்கள் மைண்டால பாப்பமே தவிர செல் மாறாது. D டொலர் சைன் 4 என்ன D4 என்ன ஒன்றுதான், மேல போய் பார்க்க வேண்டிய. இப்ப D4 32 15ஓட பெருக்கி எனக்கு இஞ்ச விட வந்து. இது சிம்பிளா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா எடுக்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கு. இதுதான் நான் கேட்ட கேள்வியின் ஆன்சராகவும் இந்த இடத்துல இருக்க போகுது. சோ இந்த இடத்துல நான் அன்வான்டட் சிம்பிள்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு எங்களோட பிரசன்டேஷன் ஸ்லைடுக்கு வருவோம். சோ இந்த பிரசன்டேஷன் ஸ்லைட்ல நான் ஆல்ரெடி இனிஷியலா உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் இதுதான், அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். அதுல இப்ப நாங்கள் பார்த்திருந்தா இப்படி ஒரு செல் ரெஃபரன்ஸ், அதாவது வந்து ரோவுக்கு முன்னுக்கு ஒரு டொலர் சைன் வந்தால் என்ன செய்யறது, அப்படி வர்றதுக்கான ஒரு கேள்வியும் நாங்கள் பார்த்திருந்தோம். தென் உங்களோட எக்ஸசைஸ் புக்ல இருக்க போற ஒரு சின்ன பிராக்டிஸ் ஒன்று பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ செஷன்ல நாங்கள் பார்த்தது இப்படி ஒரு கேள்வி வந்தா என்ன ஈக்குவேஷன் எழுதினா எங்களுக்கு இதுல சரியான விட வரும், பிறகு இதை காப்பி பண்ணி போட்டோம்னா எங்களுக்கு ஆன்சர் சரியா வரும். இதைத்தான் நாங்கள் பார்த்தனால தான் எக்ஸாம்பிள் 2 நான் இதுல மார்க் பண்ணிருக்கிறேன். பட் இது ஆல்ரெடி செய்துட்டேன். இந்த ஸ்லைட் நீங்க பார்க்கலாம். இதுல என்ன நடந்திருக்குன்னு சொன்னா சில செல் அட்ரஸ் எங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த செல் அட்ரஸை வச்சுக்கொண்டு நாங்கள் ரேண்டமா அந்த செல் வேல்யூவை கண்டுபிடிக்க வேண்டியதுதான் எங்களோட டாபிக்கா இருக்க போகுது. சோ இதை பற்றி கொஞ்சம் என்ன செய்வோம், நாங்கள் கிளியரா பார்த்துட்டு வருவோம். இதுல நான் 2வது செல் ரேஞ்ச் எடுக்கிறேன். சோ இதுல நான் எக்ஸாம்பிளா செய்ய போறது இந்த 2வது கொஸ்டின். என்ன கேள்வி கேட்கறேன்னு சொன்னால், இதே ஈக்குவேஷனை நீங்கள் காப்பி பண்ணி போட்டால் இந்த செல்லில என்ன விட வரும், இதுதான் கேள்வி. நான் ரெட் பாக்ஸால போடுற இந்த செல்லில என்ன விட வரும், இது ஒரு கேள்வியா நான் கேட்டிருக்கிறேன். இது எக்ஸசைஸ் எங்க இருக்குண்டா உங்களோட டெக்ஸ்ட் புக், கிரேட் 10 டெக்ஸ்ட் புக்லயே இருக்கு. நான் கேட்ட கேள்வி என்ன, A1 என்ற செல்லில அதை டைப் பண்ணுவோம் நாங்கள் மேலும். இப்படிதான் கேள்வி. A1 என்ற செல்லில உங்கள்ட்ட இருக்க போற ஈக்குவேஷன் என்னவா இருக்குதுன்னா பார்த்து எழுதுவோம். K3 என்று தான் இருக்கிறார். K3 அதுக்கு பக்கத்துல மைனஸ் போட்டிருக்கிறார், M2 போட்டிருக்கிறார், பிறகு பிளஸ் பண்ணி இருக்கு, பிறகு N4. இந்த ஈக்குவேஷன் தந்திருக்கு. நான் என்ன செய்யறேன், இதுக்கு ஒரு அரோ மார்க் போட்டு காட்டுறேன். உண்மையில இங்க தந்த ஈக்குவேஷனை தான் நான் இங்க எழுதினேன். இப்ப நான் கேட்ட கேள்வி என்னென்றால், இவர் இந்த செல்லிலே என்னென்று வரும், இதுதான் கேள்வி. இதை நான் என்னென்று எழுதணும்னா இந்த செல்லின் நேமை நான் கண்டுபிடிக்கணும். C4. இப்ப C4 என்ன வரும் என்று தான் நான் கேட்டேன். என்ன செய்வோம், நான் இதுல C4 என்று எழுதுறேன். C4 என்ன ஈக்குவேஷன் வரலாம். சோ இதை நாங்கள் செய்ய வேணும்டா நாங்கள் அப்போது செய்த அதே வேலையை செய்ய வேணும். பெரிய கஷ்டம் இல்லை, சிம்பிளா செய்து கொண்டு வரலாம். அப்படி என்று பாத்தீங்கன்னா அதுல மெயினா இந்த கேள்வி செய்யல உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இங்க இங்கிலீஷ் லெட்டர் A என்றது C என்று மாறி இருக்கு. A என்ற லெட்டர் C என்று மாறுதண்டா 2 அல்பபெட் கூடுது, A B C. அந்த ஒரு லெட்டரை தாண்டி அடுத்த லெட்டருக்கு வருது. அப்ப அல்பபெட்டில நாங்களும் என்ன செய்ய வேணும்டா ஒவ்வொரு அல்பபெட்டோடையும் 2 அல்பபெட்டை ஆட் பண்ணி எழுதவன். சோ ABCD ஓர்டர்ல பாத்தீங்கன்னு சொன்னால் ABCD EFGHI K L M. சோ இந்த இடத்துல நீங்கள் M என்று மென்ஷன் பண்ணுவீங்க. ஏன் M வந்ததுண்டா K க்கு அடுத்தது L M.
அடுத்தது M என்று வந்திருக்கு, NO என்ற MNO என்றதான ஆல்பபெட். அப்ப இதுல நாங்கள் O என்று எழுதுவோம். அடுத்தது N, அங்கால O வந்து அடுத்தது கேபிட்டல் O ஸ்மால் P என்று மென்ஷன் பண்ணீங்கன்னா சரி. ஒவ்வொரு எழுத்து தள்ளி தள்ளி எழுதுறேன். நான் இந்த முதல் தந்த ஹிண்டை வச்சு தான் இதை கண்டுபிடிச்சேன். அடுத்த விஷயம் பாத்தீங்களா, இந்த 1 என்ற நம்பர் இங்க நாங்கள் எங்களுக்கு 1 என்ற நம்பர் தந்துக்கிறதா, நான் ப்ளூ கலர் ஒன்று யூஸ் பண்றேன். இந்த 1 என்ற நம்பர் எங்களுக்கு இங்க 4 என்று மாறி இருக்கு. இந்த 1 என்ற நம்பர் 4 என்று மாறி இருக்கு. என்ன நடந்திருக்கு? 3 தானம் கூடி இருக்கு, +3. 1 2 3 4, 3 என்ற நம்பர் கூடி இருக்கு. எல்லா இடமும் நாங்கள் 3 கூட்டுவோம். சோ 3 வார இடத்துல 3 கூட்டினால் 6. நடுவில் இருக்க குறி அப்படியே பார்த்துடலாம், இல்ல மைனஸ். 2ஓட 3 கூட்டினீங்களா உங்களுக்கு 5 என்று வரும். பிறகு நடுவில் இருக்கிற குறியை நாங்கள் அப்படியே எழுதலாம். இதுல நாங்கள் 5 என்று பிளஸ் என்று போடலாம். இனி 4ஓட நீங்கள் 3 கூட்டினீங்களா 7 என்று வர போற. சோ ஃபைனல் ஆன்சர் நீங்கள் எப்படி எழுதுவீங்கள் என்றால் இதுதான் ஈக்குவேஷன். ஈக்குவல் போடுவீங்க, M6 என்று சொல்லி வந்திருக்க வேணும், மைனஸ் போட்டிருக்க வேணும், O5 என்று எழுதியிருப்பீங்க. அடுத்தது பிளஸ் போட்டு P7. இந்த சமன்பாடு தான் இந்த பாக்ஸில வந்திருக்கும். சோ இதுதான் இதன் விட. இந்த பாக்ஸில இந்த விட எழுதி விட்டோம்டா சரி. எப்படி கண்டுபிடிச்சு நாங்கள் ஐடியா உங்களுக்கு விளங்கி இருக்கும். அந்த அல்பபெட்டை பார்த்து பார்த்து ஒண்டொண்டா கவர் பண்ணி எழுதி கொண்டு வந்தேன். இதுல ஒன்றும் கஷ்டப்படுறதுக்கு இல்லை, நோமலா. சோ இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு கேள்வி ஒன்று ட்ரை பண்ண போறோம். அதாவது 2வது கேள்வி தான். இந்த 2வது சேமா நாங்க செய்ததுல தான் நான் இந்த நேரம் இதுல தாரேன். அதாவது B5 என்ன ஈக்குவேஷன் வரும்? உங்கள்ட்ட A1 ஈக்குவேஷன் நான் தந்திருக்கிறேன். அந்த ஈக்குவேஷனை இங்க காப்பி பண்ணி போட்டால் என்ன ஆன்சர் வரும்? இதுதான் உங்களோட கேள்வி. சோ நான் மேலே அந்த ஈக்குவேஷனை டைப் பண்ணி விடுறேன். A1 என்ற செல்லில இருக்க போற ஈக்குவேஷன் என்னன்னு சொன்னால் K3 மைனஸ் M2 பிளஸ் N4. இந்த ஈக்குவேஷன் எங்கள்கிட்ட இருக்கு. நான் உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி என்னென்றால் B5 என்ன போடுவீங்க ஆன்சர்? பாப்போம், ட்ரை பண்ணு. இதே ஈக்குவேஷனை B5 போட்டால் எங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? இதுதான் உங்களோட கேள்வி. சோ இதை ட்ரை பண்ணி நாங்கள் எப்படி ஆன்சர் எடுக்கலாம் என்று சொல்லி அடுத்ததா இங்க நாங்கள் கன்சிடர் பண்ணி கொண்டு வரப்போறோம். சோ இந்த இடத்துல A அதை விட 1, இந்த ரெண்டையும் நாங்கள் என்ன செய்வோம்? கன்சிடர் பண்ணி கொண்டு வருவோம். இதுல A என்ற செல் அட்ரஸ் B என்று மாறி இருக்கு, 1 என்றது 5 என்று மாறி இருக்கு. அதாவது அல்பபெட்டில ஒரு லெட்டர் கூடி இருக்கு, +1. நம்பர்ல 4 கூடி இருக்கு, +4. சோ இதுல K என்றது அல்பபெட் ஆர்டர்ல ABCDEFGHIK, அடுத்தது L. A B மாறினா K வந்து எல்லா தானே மாறி இருக்க வேணும். M என்றது N என்று மாறும், N என்றது O என்று மாறும். 1 என்றது 4 கூடி 5 என்று வந்தது, அங்கால 3 4 மண்டைக்கு உங்களுக்கு 7 என்று வரும். அடுத்தது 2ஓட 4 கூட்டினால் 6 என்று வரும். 4ஓட 4 கூட்டினீங்களா 8 என்று வரும். நடுவில் இருக்க குறி மாற போறது இல்ல. எங்களோட ஆன்சர் பாத்தீங்களா L7 மைனஸ் N6 பிளஸ் O8. இந்த ஈக்குவேஷன் இங்க வந்திருக்கு. இப்படி நாங்கள் ஒரு நார்மலான எக்ஸசைஸ் ஒன்று ட்ரை பண்ணி கொள்ளலாம், அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். சோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்த்திருந்தோம் எப்படி ஒரு அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் ஒர்க் பண்ணுது. சேம் டைம் ஒரு மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல்ல எப்படியான அட்ரஸஸ் நாங்கள் இண்டிகேட் பண்ணலாம் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸா. இதுக்கான எக்ஸசைசஸ் நிறைய பார்த்திருந்தோம். சோ இன்னொரு வீடியோ செஷன்ல நாங்கள் அடுத்த டைப்பான அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ், அதாவது கொலம் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் அண்ட் போத், அது சம்பந்தமான ஆக்டிவிட்டியோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.